கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தால், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். என்ன செய்வாராம்? பரிசுத்த ஆவினால் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட அவர் பேசுவார். அவர் பேசுவார் என்று சொல்லி, அதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று அவர் சொன்னாலும், தேவனே சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். யார் கேட்கவில்லை? இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் கேட்கவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களும் கீழ்ப்படியவில்லை, நாமும் கீழ்ப்படிவதில்லை. காதிலே கேட்க மாட்டோம், வாங்க மாட்டோம் என்கிறோம். ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்? புலம்பலின் புத்தகம் 5:5 நாம் வாசிக்கிறோம், எவ்வளவு உழைத்தாலும் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. எவ்வளவோ வேலை செய்கிறேன், இந்த குடும்பத்துக்காக பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி எங்கெல்லாமோ போய் நான் வேலை செய்கிறேன், வண்டி தள்ளி வேலை செய்கிறேன், சம்பாதித்து கொண்டு வருகிறேன், எனக்கு இளைப்பாறுதலே இல்லை என்று சொல்லி புலம்புகிறவர்களை நாம் முற்றிலுமாய் உலகம் அப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புத்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்து பார்த்தால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு மட்டும் புறாவை போல சிறகு இருந்தால் நான் பறந்து எங்கேயோ போய் இளைப்பாறுவேனே என்று சொல்லுகிறான். புறாவை போல எனக்கு ஒரு சிறகு மாத்திரம் கிடைக்கக்கூடாதா, ஓடி போய் இளைப்பாறுவேனே என்று சொல்லுகிறான். அப்படித்தான் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பணத்துக்கு பின்னால், தொழிலே, வேலையிலே என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இளைப்பாறுதலே இல்லை. ஆனால் இதன் மத்தியிலே தேவன் திரும்பவும் சொல்லுகிறார், இளைத்தவனை இளைப்பாறு பண்ணத்தக்க ஒரே இளைப்பாறுதல் எது? அந்நிய பாஷையிலே ஆண்டவரோடு பேசுவது, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அவரோடு நெருங்கி வருவது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே அவர் அப்படித்தானே சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னண்டையிலே வாருங்கள், ஏன் அங்கும் இங்கும் ஓடுகிறீர்கள்? நீங்கள் என்னண்டையிலே வாருங்கள். வேலை செய்ய வேண்டியதுதான், சம்பாதிக்க வேண்டியதுதான், ஐஸ்வர்யத்தை உண்டாக்க வேண்டியதுதான். அதன் மத்தியிலே எப்படியாவது சற்று நேரம், அது இரவிலோ காலையிலோ எப்படியாவது சற்று நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நெருங்கி, அவர் அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள், அது எனக்கு தெரிகிறது, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். எப்படி இளைப்பாறுதல் தருவாராம்? என்னிடத்தில் வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவனாய் இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி, கொஞ்சம் சாந்தம், கொஞ்சம் மனத்தாழ்மை, இவ்வளவு என்னால் இது முடியாது, இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவு செய்கிறேன் என்று சொல்லி சாந்தமாக பேசுவது, சாந்தமாக காரியங்களை நடப்பிப்பது, சாந்தமாய் அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆத்மா இளைப்பாறுதல் அடையும் என்று சொல்லி. ஆனால் இஸ்ரவேல் ஜனம் பாருங்கள், எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை ஒரு இளைப்பாறுகிற தேசத்திற்கு, கானான் தேசத்திற்கு கொண்டு வர ஆண்டவர் திட்டமிட்டார். இது ஒரு நிழலாட்டமாக இன்றைக்கும் நாம் அப்படித்தான் ஒரு வனாந்திர வழியாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், வனாந்திரமான வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி என்றால் பரம கானானை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஒரு நாள் போவோம், அங்கே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. அந்த இளைப்பாறுதல் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அங்கு பிரயாசப்பட வேண்டாம், பிரயாசத்தை அவர்கள் விட்டு ஓய்ந்து இளைப்பாறுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரயாசத்தை விட்டு ஓய்ந்து எல்லா துக்கத்தையும் துன்பத்தையும் மறந்து, கண்ணீர் கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் இளைப்பாற ஒரு பரம கானானை தேவன் வைத்திருக்கிறார். இதற்கு நிழலாட்டமாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு எடுத்து வெளியே கொண்டு வருகிறார். வனாந்திரத்திலே நடந்து வருகிறார்கள். எவ்வளவோ அன்பாய் அவர் நடத்தி வந்த போதும் கூட அது இல்லை இது இல்லை என்று ஒரே முறுமுறுப்பு. அப்புறம் எப்போ பார்த்தாலும் நோய் யுத்தம் செய்தது போல, ஒரே களைத்து போனது போல, ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாத ஒரு தன்மையோடு கானானுக்கு அருகிலே வந்தாயிற்று. ஆனால் கானான் தேசம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு திரும்பி ஓடி போவதற்கு கூட அவர்கள் தயாராகிறார்கள்.
ஆண்டவரை விட்டு பின்வாங்கி அழைத்து வந்த தேவனை மறந்து தங்களுக்கு கிடைக்க போகும் இளைப்பாறுதலை விட்டு விட்டு பிரியமான தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கும் வனாந்திர வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு வனாந்திர வாழ்க்கை என்று நான் திரும்பவும் சொல்லுகிறேன். எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு உண்டாக்கினாலும் சரி, எவ்வளவு சந்தோஷங்களை தேடினாலும் சரி, எவ்வளவு சந்தோஷங்களை அனுபவித்தாலும் சரி, வாழ்க்கை ஒரு வனாந்திரமான வாழ்க்கை தான். அதன் மத்தியிலே ஒரு வெறுமையை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்குள் இல்லாவிட்டால், கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள் இல்லாவிட்டால், ஆவியின் அபிஷேகத்திலே நிரம்பி அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசுகிற அனுபவம் இல்லாவிட்டால் வாழ்க்கை வெறுமையாகவே இருக்கிறோம், ஓட்டமும் வெறுமையாகவே இருக்கும். அந்த பரம கானானை இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் அவர்கள் கோபப்படுத்தினார்கள். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் என்று எபிரேயருக்கு எழுதும் பொழுது பவுலடிகள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதுகிறார். ஆனால் அதே வேளையிலே எபிரேயர் 3:11 அவர் எழுதுகிறார், அவர்கள் கோபம் ஊட்டினபடினாலே, அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடினாலே தேவன் சொல்லுகிறார், என் கோபத்திலே அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று நான் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பரம கானானை இழந்து போகாதபடிக்கு அவரை கோபமூட்டாமல் அவருக்கு கீழ்ப்படிந்து அமைதியாய் சாந்தமாய் மனத்தாழ்மையாய் எவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் தேவனை துதித்து கொண்டே அவருக்கு பின்னால் நடப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். இங்கேயே கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுகிறார், பூர்வ வழி எது என்று கேட்டு நல்ல வழியாக இருக்கும் அந்த பூர்வ வழியை, நல்ல வழியை தெரிந்தெடுத்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த பூர்வ வழி எது? தேவனை தேடுவது, தேவனுக்கு பின்னாக நடப்பது, தேவன் அழைத்து செல்கிற பாதையில ஓடுவது, இதுதான் அந்த பூர்வ வழி. அந்த நல்ல வழியை தெரிந்தெடுத்து கொண்டு நடவுங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இளைப்பாறுதலை தேவன் தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் விட்டுவிடுகிறவர் அல்ல, எப்பொழுதும் நொந்து உடைந்து போகிறவர்களாய் அவர் தள்ளிவிடுகிறவர் அல்லவே அல்ல. கொஞ்சம் அவரை தேடினாலும் கூட அவர் இளைப்பாறுதல் கொடுக்கிறார். அந்த இளைப்பாறுதல் கிடைத்த உடனே என்ன செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமான காரியம். இளைப்பாறுதல் கிடைக்கும் பொழுது உடனே கைபேசி கையில் இருக்கிறதா, பக்கத்து வீடு வருகிறதா, அல்லது அக்கிரமங்கள் நிறைந்த இடத்திற்கு கடந்து போகிறோமா, அல்லது நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்கிறார்களா, நேரத்தை எப்படி வீணடிக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து அந்த இளைப்பாறுதலை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் வருகிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு 1 நாளாகமங்களின் புத்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனத்திலே தாவீதுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது பார்த்தாலும் யுத்தம் 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 என்று வாழ்நாள் முழுவதும் ஓடின தாவீது இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்கிறான். அந்த இளைப்பாறின காலத்தில் அவன் சும்மா இருக்கவில்லை, ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா பொருட்களையும் சபதரித்தான் என்று வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, எப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கிறதோ நம்முடைய ஆலயம், நாமே அந்த ஆலயம், ஆவிக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக அதை கட்டுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாவோம். 2 நாளாகமங்களின் புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஆசா என்ற ராஜாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கப்படுகிறது. சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் அமர்ந்திருந்தது. அவன் என்ன செய்தான் தெரியுமா? பட்டணங்களை கட்டுவதற்கு, கோட்டையை சரி பண்ணி தாழ்பால்களை எருக போடுவதற்கு. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்கும் பொழுது ஐக்கியங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுக்குள் வாழ்கிற பிள்ளைகள், தேவனுக்குள் நடக்கிறவர்கள், வேதத்தின்படி நடக்கிறவர்களோடு கூட உள்ள ஐக்கியம், ஜெப வாழ்க்கையிலே கோட்டை தாழ்பால்கள் எருக கட்டப்பட்டு தேவனுக்குள் நாம் பலப்பட வேண்டும். பிரியமானவர்களே, உபாகமங்களின் புத்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், இளைப்பாறுதல் தரப்படும். அந்த இளைப்பாறுதலின் நேரத்திலே நீங்கள் இளைப்பாறும் பொழுது தேவனுக்கென்று கொடுக்க வேண்டியதை கொடுத்து, தேவனுக்கென்று செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தி, தேவனுக்கென்று ஆராதனை நடத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, இளைப்பாறும் காலம் நமக்கு தரப்படும் பொழுது சற்று ஓய்வு கிடைக்கும். ஒருவேளை ஒரு நாளிலே 2 மணி நேரம் ஓய்வு கிடைத்தாலும் சரி, ஒரு வாரத்திலே 1 நாள் ஓய்வு கிடைத்தாலும் சரி, அந்த வேளையிலே நம்முடைய ஆலயத்தை நாம் பழுது பார்க்க, யோசபாத் ராஜா இளைப்பாறுதல் கிடைத்த பொழுது அப்படித்தான் செய்தான். ஆலயத்தை பழுது பார்த்து எல்லா காரியங்களையும் ஸ்திரப்படுத்தினான். நம்முடைய ஆலயத்தை தேவனுடைய சமூகத்தில் சமர்ப்பித்து பழுது பார்ப்போம். நம்முடைய ஆலயத்தை ஆவிக்குள்ள இன்னும் அதிகமாக்கி நாமே அந்த ஆலயம் நம்மை அதிகமாய் ஆண்டவர்கள் கட்டுவதற்காக அந்த இளைப்பாறுதலை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படி சுதந்திரத்தை பெறும் பொழுது சகோதரருக்காக யுத்தம் செய்ய போக வேண்டும். யோர்தானுக்கு இப்புறம் சில கோத்திரங்கள் அவர்கள் இடத்தை சுதந்திரித்து அமர்ந்து விட்டார்கள். யோசுவா அப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்து விட முடியாது, மீதி பாதி பேர் அங்கு யோர்தானுக்கு அப்புறம் கொண்டு போய் குடியேற்றப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களோடு கடந்து போய் யுத்தம் செய்ய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்குள் இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு
பரிசுத்தாவின் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட அவரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சகோதரருக்காக சகோதரிகளுக்காக எல்லாரும் அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பது மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவருக்குள் அபிஷேகத்தை பெற்று ஜெபிக்கும் பொழுது நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அவரோடு நாம் ரகசியங்களை பேசுகிறோம் என்று 1 கொரிந்தியர் 14 நாம் வாசிக்கிறோம், ரோமரிலே நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் யுத்தத்தை நடப்பிப்பார். பிரியமானவர்களே, அவர் நமக்காக பரிந்து பேசுவார். அதனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்று இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து தேவனுக்குள் வளருவோம். அவர் கட்டாயமாய் நம்முடைய கரங்களை பிரித்து ஆசீர்வதிப்பார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஆவியிலே போராடினார். அவருடைய ஆத்மா மரண வியாகுலம் கொண்டிருந்த போதும் கூட அவர் போராடி ஜெயம் எடுத்தார். பிரியமானவர்களை, அவர் திட்டம் பண்ணினார், நான் சிலுவையிலே மரிப்பேன், என்னுடைய ரத்தத்தினால் என் பிள்ளைகளை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லி. அதனால் சீஷரிடம் கோவப்படாமல் சொன்னார், இனி நீங்கள் போய் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள் பலப்படுவோம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஒரு வினாடி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் தம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கும் துதியை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் உதடுகளிலும் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உன்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லி என் தேவன் ஒவ்வொரு நாவிலும் கர்த்தாவை அந்நிய பாஷையின் அடையாளத்தை எழுதி பிள்ளைகள் ஆவியிலே நிரம்பி துதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரை இழைப்படைந்து கண்ணீர் வடித்து குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, ஓடுகிற ஓட்டத்திலே பிரச்சனை, எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக. ஆண்டவரே, சத்ருவின் சகல போராட்டங்களின் மத்தியிலும் அபிஷேகத்தினால் நிரப்பி கர்த்தர் தகப்பனை அவர்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தம் அதன் நிமித்தமாய் அவர்களுக்குள் தெளிவாய் துணிக்க ஆரம்பிக்கட்டும். தெளிந்த புத்தியும் உள்ள பலமும் உள்ள ஆவியே தேவன் கொடுத்திருக்கிறபடியினாலே கர்த்தர் பேசுவதை கேட்கட்டும். கர்த்தருடைய வழியிலே அவர்கள் தொடர்ந்து நடக்கட்டும். கர்த்தர் பலரை அப்படி பலப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டபடியினால் ஸ்தோத்திரம். எல்லாரையும் அபிஷேகங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் பிரியமானவர்களே. உலகம் பாடுகள் நிறைந்த உலகம். ஆனால் அதை உங்களுக்காக நான் ஜெயித்தேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. அவர் தாமே பிதாவிடம் கேட்டு பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பினார். அப்படித்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:16 நாம் வாசிக்கிறோம், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை தேற்றருவாளனே உங்களுக்காக அனுப்புவேன் என்று சொல்லி கேட்டு அனுப்பினார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். பிரியமானவர்களே, அந்த தைரியத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போம். எப்பொழுதும் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தால் நம்முடைய ஆத்துமா தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். நம்முடைய உதடுகள் ஆண்டவரிடத்தில் அந்நிய பாஷையில் துடித்து கொண்டே இருக்கும். அப்பொழுது கிடைக்கிற இளைப்பாறுதல் மிகவும் அருமையான இளைப்பாறுதல். அதிலே தேவன் நமக்கு அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக மாத்திரமல்ல, அவர் நம்மை தெசலோனிக்கேயருக்கு பவுலடிகள் எழுதும் பொழுது அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறபடியினாலே என்று சொல்லி. அதனால் எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பி, அது முடியுமான்னு கேட்டால் என்னோடு நெருக்கமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் சொல்வார்கள், பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தாலும் பேச முடியும், என்ன செய்து கொண்டிருந்தாலும் அம்மியில் அரைத்து கொண்டிருந்தாலும் பேச முடியும். அதனால் எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையில் தேவனோடு தொடர்போடு இருக்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தமாக்கி நமக்காக யுத்தம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வல்லவராக இருக்கிறார். தைரியமாக இருங்கள். வாழ்க்கையில் என்றும் பிரச்சனைகள் உண்டு, ஆனால் அவர் நமக்காக அதை ஜெயித்திருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. Thank you.